ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை பயத்தோடு பார்க்கிறாய்? நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், பயத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காது. அப்படி நீ பயத்தோடு பார்த்தால் அந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்பதை. ஆனால் நீ கேட்பாயா? சொல்லு பார்க்கலாம். நீ கேட்கவே மாட்ட. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லி 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 புரிய வைப்பதற்குள்ளே நான் படும் பாடு பெரிய பாடாக தான் இருக்கிறது. அம்மா, இதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது, நீயாக போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக் கொள்ளாதே என்று நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீ கேட்கிறாயா? கேட்பாயா? சாய், என்ன சாய், என்னுடைய ஆசைகள் இது இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் நடத்தி வைங்க என்று சொல்வார். நான் பொறுமையா இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது, பொறுமையாக இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். நீ பொறுமையாக இருப்பாயா? முதலில் அவசரத்தை எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சரிதான், எந்த ஒரு நிலையிலும் அவசரம் என்ற ஒன்றுக்குள் எப்பொழுதும் வாழ்க்கையை கொண்டு போகாதீர்கள். அவசரம் எப்பொழுதும் வாழ்க்கையை ஒரு நிலையாக ஆக்காது. ஏற்கனவே நீங்கள் நிறைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள். காரணம் உங்களுடைய அவசரமான தனம்தான். பொறுமையா இருமா, நான் உனக்கா எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவசரப்பட்டு எனக்கு இப்பவே இது நடக்கணும், அப்பவே அது நடக்கணும், எல்லா விஷயமுமே நடக்கணும்னு சொல்லி 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 சில விஷயங்களை என்னிடம் இருந்து நீ எடுத்து விட்டாய் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். முதலில் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இதற்கெல்லாம் காரணம் சில நேரத்தில் சில விஷயத்திற்கு காரணம் அவசரம். அவசரம் என்பது ஒரு பொழுதும் யாருக்கும் தேவையே அல்ல. அவசரம் என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு பின்தங்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவனை பின்தங்கிவிடும். அவசரமாக செய்யும் பொழுது சில தவறுகள் வரும். ஆனால் அதுவே அவன் யோசித்து செய்தான் என்று வைத்துக்கொள், அவனுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரம்மாண்டமானதெல்லாம் கிடைக்கும். நீ என்னவோ என்ன நினைத்த சாய் நமக்காக என்ன செய்கிறாய், ஏது செய்கிறார், எல்லா விஷயத்தையும் பேசுகிறார், ஆனால் எதுவுமே இதுவரைக்கும் செய்யவில்லை என்று. அப்படி கிடையாது. வாழ்க்கையில் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது இங்கு எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணித்துக் கொண்டு உன்னை ஒவ்வொரு நேரமும் நீ என்ன செய்கிறாய், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு இருப்பது இந்த சாய். இந்த சாய்க்கு முற்றிலும் எல்லாம் தெரியும். நான் சில விஷயத்தில் அமைதியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக உள்ளது. சரி தங்கமே, பழைய விஷயங்களை பேசி ஒன்றும் பிரயோஜனம் அல்ல. இனி வரும் விஷயங்களை நான் பேசுகிறேன். அம்மா, வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே. இந்த நிமிஷம் வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ அதிகமாக பயந்து விட்டாய். இதற்கு மேல் வாழ்க்கை என்ற ஒன்றுக்குள் பயந்து பயந்து நீ வாழாதே. முதலில் உனக்கு என்ன விஷயத்தில் பயமாக இருக்கிறது அதை என்னிடம் சொல். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் பயமாக உள்ளது அந்த விஷயத்தை நான் முதலில் சரி செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு முழு பயம்தான். என்னிடம் சொல்வார், எந்த விஷயத்தைன்னு நான் சொல்றது சாயி, என் வாழ்க்கைன்னு நினைச்சாலே எல்லாத்துலேயுமே பயம்தான் இருக்குன்னு. அப்படியெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். எல்லாமே சாயாகிய நான் உன்னுடைய இஷ்டத்திற்கு நடக்க வைப்பேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய தோல்விகளோடு நிறைய கஷ்டங்களோடு வாழ்ந்துவிட்டாய். இதற்கு மேல் நீ சந்திக்க போகும் ஒவ்வொன்றும் வாழ்வில் இனிமையான நிகழ்வுகள் மட்டுமே தான். ஏற்கனவே நிறைய காலங்கள் உன்னுடைய வாழ்வில் நீ என்ன செய்தாய் என்று திரும்பி பார்த்தால் ஒன்றுமே அல்ல. என்னிடம் வந்து சொல்வாய், ஒன்றுமே அல்ல சாய், எந்த ஒரு விஷயமுமே அல்ல. நான் எதை நோக்கி ஓடுகிறேன், எந்த விஷயத்தை நோக்கி ஓடுகிறேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. எல்லா விஷயத்திலேயும் கவலைகளும் பயங்களும் மட்டுமே தான் உள்ளது.
இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் நீ மறந்துவிடு. புரிந்ததா? இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்பங்கள் மட்டுமே. அதுவும் எப்படி என்றால் அடுத்தடுத்து எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்தாயோ அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த சாயை நோக்கி தவம் இருங்கள். அதாவது தவம் என்றால் அது ஒரு முன்பெல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி எல்லாம் அல்ல. எனக்கு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவது பிடிக்காது. உணவு சாப்பிடுங்கள் என்று தான் நான் சொல்வேன். எனக்கு விரதம் இருப்பது கூட எனக்கு அவ்வளவாக இஷ்டமும் கிடையாது. அதுவும் பட்டினி விரதம், அதெல்லாம் எனக்கு துளி இஷ்டமும் கிடையாது. அதனால் இந்த பட்டினி விரதமாக இருப்பது, காலையில் சாப்பிடாமல், மதியம் சாப்பிடாமல், இரவு சாப்பிடாமல், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்றுதான். ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுங்கள், மனதில் தூய்மையாக இருங்கள், எந்த ஒரு நிலையிலும் யாரை பற்றியும் பேசாதீர்கள். எனக்கு விரதம் எடுக்கிறீர்களா, யாரை பற்றியும் பேசாதீர்கள். எந்த தவறான ஒரு நோக்கமும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அன்றைய நாள் என்னை பற்றி மட்டுமே யோசியுங்கள். இது நீங்கள் தொடர்ந்து செய்தாலே நல்லதுதான். நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்களை நீங்களே வருத்திக் கொண்டால்தான் நான் எல்லாம் செய்வேன் என்று நினைப்பது தவறு. புரிந்ததா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்வேன் உனக்கு. சாப்பிடு. விரதமா? சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வந்து என்னிட்ட உட்கார். அதுதான். இல்லை, தவம் என்பது என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உட்காந்து உனக்கு என்ன வேணுமோ கண்ணை மூடி 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உட்காந்து தவமா இருந்து உட்காந்துக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு முதல்ல பிள்ளையார், அடுத்தது சிவன், குலதெய்வம், உன் இஷ்ட தெய்வத்தை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி முதல்ல தியானத்தை செய். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோய, உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து போகிற பாதை வெற்றி பாதை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இது செஞ்சேன் எனக்கு நடந்துச்சா, அது செஞ்சேன் அது நடந்துச்சா. செஞ்சு பார்த்தா தானே தெரியும் எது நடந்துச்சு எது நடக்கலை, என்ன விஷயம் நடந்துச்சு எது விஷயம் நடந்துச்சுன்னு. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன் பிள்ளையா, என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இது இன்பங்கள் ஆனது உன்னை சூழும். ஒரு பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்றுக்கு இனிமேல் இடமும் கிடையாது. அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இது, இந்த விஷயத்தை தான் நீ செஞ்சாதான் இது நடக்கும், அதாவது எனக்கு நீ விரதம் இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு இனிமே எதுவுமே கிடையாது. நான் எதுக்கு உன்னை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஒரு தியானம் செய்ய சொல்றதோ, என்கிட்ட அது தியானமா எல்லாம் கேளுன்னு சொல்றதோ, உன்னுடைய மனதில் இருக்கும் பாரமானது தனியும் உடனடியாக எல்லாம் கிடைக்கும் என்பதனால் மட்டுமே தான். அதை நீ செய்யாமல் இரு. உன்னுடைய இந்த ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு ஒரு தோணுது பத்தியா, அது நிச்சயமா இனி வரும் காலம் இருக்காமல் எல்லாவற்றிலும் அதிகமான மாற்றங்களும், அதிகமான அற்புதங்களும், அதிகமான சந்தோஷங்களும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கும். மாற்றங்களை பார்க்க வேண்டும் சாயி. இந்த விஷயத்த நான் செய்ய வேணும், இந்த விஷயத்த நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில நான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சல்ல, என்கிட்ட சொன்னல, அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நான் செய்வேன். என்னுடைய பிள்ளையில என்னுடைய தங்கம் அவங்களுக்கு, அதாவது எனக்கு பிடிக்கும்னு சொல்றல, யாரையும் பத்தி தப்பா பேசாம தான் வாழ்க்கை உண்டு வேலை உண்டுன்னு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமா இந்த சாய் மனமிறங்கி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உதவிகளையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக நடத்தி தருவேன். இனி வரும் எந்த ஒரு நிமிஷத்தையும் நினைத்து கவலைப்படாமல் இரு. ஒவ்வொரு நாளும் இனிமேல் உனக்கு இன்பமான நாளாக மட்டுமே நான் அமைத்து தருவேன். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இனி துவங்கும் ஒவ்வொரு பொழுதுக்கும் இந்த சாயாகிய நான் பொறுப்பு. சந்தோஷமாக இரும்மா. எதுவாக இருந்தாலும் நான் இருப்பேன். என்று மட்டும் அல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு துணையோடு இருப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.